கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் ஏசியாவிலே 11வது இடத்தில் வளர்ந்து வரும் மாநகரமாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த மாநகரத்தில் சுற்றி பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்து வருகிறது. தற்போது ஓசூர் மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பத்தலப்பள்ளி அருகே தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி மத்திய அரசால் தேசிய நெடுஞ்சாலையும் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கு எந்தவித மாற்று வசதி ஏற்படுத்தாமல் தற்போது அதே வழியில் விடுவதால் அடிக்கடி சுமார் 4 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் நின்று தாமதமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பணிக்கு செல்லும், வேலைக்கு செல்லும் நம்முடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையும் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு மாற்று வழி கண்டறிந்து உடனடியாக அதற்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும். அதே போன்று ஓசூர் மாநகரத்திலே இந்த தேன்கனிக்கோட்டை சாலையிலே சாக்கடை செல்வதற்கு எந்தவித ஒரு திட்டமும் செயல்படுத்தாமல் இருப்பதனால் சாலைகளிலே சாக்கடைகள் செல்கின்றன. அதே போன்று நம்ம ஓசூர் அருகில் உள்ள கெலவரப்பாளைய அணைக்கு நம்முடைய கெமிக்கல் கலந்த தண்ணீர் வருவதனால் அது சுத்தப்படுத்தாமல் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலையின் மூலமாக அவிழ்த்து விடப்படும் தண்ணீர் கெலவரப்பள்ளி அணையிலே வந்து தேங்குகிறது. இந்த தேங்கும் விதமாக இது அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த தண்ணீர் பயன்படுத்தும் போது பாதிப்புக்கு உள்ளாகிறது. இது அரசு உடனடியாக தலையிட்டு அதை பியூரிபிகேஷன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த தண்ணீரை வேதியியல் இருந்து மாற்றி ஒரு விவசாயத்திற்கு உகந்ததாகவும் குடிநீருக்கு உகந்ததாக